இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. என்ன சொன்னாங்க? இன்னும் கொஞ்ச நேரத்துல பணத்தோட வந்துருவேன்னு சொன்னாங்க. வெயிட் பண்ணுவோம். மாப்ள, மேனேஜர் வீட்டுக்கு போனீங்களா? ஏதாவது தகவல் கிடைச்சதா? அவர் வீட்டுக்கு போய் விசாரிச்சு பார்த்தேன். ஒரு பேங்க் கிளம்பிட்டதா சொல்றாங்க. ஆனா அவர் இங்க வரலையே. எங்க போயிருப்பாரு? அவர் போன் வேற சுவிட்ச் ஆஃப்னு வருது. அவருக்கு என்ன நடந்துச்சுன்னு ஒண்ணுமே புரியல மேடம். பேசாம போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துட வேண்டியதா? சரி, நாங்க வெளியே வெயிட் பண்றோம். ஓகே மேடம். எல்லாம் அந்த சிவனாண்டி பண்ற வேலை. என்ன தொழிலாளிங்க முன்னாடி அவமானப்படுத்தி பார்க்கணும்னு பாக்குறான். இந்த சாமுண்டீஸ்வரி கிட்ட அதெல்லாம் நடக்காது. ஹலோ, வணக்கம் மேடம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் சேட்டு. என்ன திடீர்னு ஃபோன் பண்ணிருக்கீங்க? என்ன விஷயம்? சேட்டு, எனக்கு அர்ஜென்ட்டா 5 கோடி ரூபாய் தேவைப்படுது. ஏற்பாடு பண்ண முடியுமா? ஏற்பாடு பண்ணிடலாம் மேடம். உங்களுக்கு இல்லாத பணமா? வாங்க, வாங்கிக்கலாம். ரொம்ப தேங்க்ஸ் சேட்டு. உடனே கிளம்பி வரேன். வாங்க வாங்க, கேஷ் ரெடியா இருக்கு. ஆ சரி. மாப்ள, சேட்டு பணம் தரேன்னு சொல்லிட்டாரு. வாங்க நம்ம போய் வாங்கிட்டு வந்துடலாம். சரிங்க அத்தை. என்ன சேட்டு, நான் கேட்டுக்கிட்டே இருக்கேன், நீங்க அமைதியா இருக்கீங்க. பணத்தை கொஞ்சம் சீக்கிரம் கொடுங்க. நான் இதை வாங்கிட்டு போய் தான் லேபர்ஸ்க்கு போனஸ் கொடுக்கணும். மேடம், அது வந்து என்ன சேட்டு, ஏதாவது பிரச்சனையா? மேடம், என்ன தப்பா எடுத்துக்காதீங்க. இப்ப என்கிட்ட அவ்வளவு பணம் இல்ல மேடம். என்ன சொல்றீங்க? பணம் இல்லையா? போன்ல நீங்க பணம் இருக்கு வாங்கிட்டு போங்கன்னு தானே சொன்னீங்க. இப்போ திடீர்னு பணம் இல்லைன்னு சொல்றீங்க. இல்லே மேடம், என் ஃப்ரெண்டு ஒருத்தர்கிட்ட நீங்க கேட்ட பணம் இருந்துச்சு. அதை நம்பிதான் நான் உங்களுக்கு வாக்கு கொடுத்தேன். நீங்க போன் பண்ண பிறகு அவருக்கு நான் கால் பண்ணி கேட்டேன். அவர் ஏதோ நிலத்துல இன்வெஸ்ட் பண்ணதா சொன்னாரு. அப்புறம் வேற சில இடத்துல கேட்டு பார்த்தேன், ஆனா எங்கேயும் கிடைக்கல. உங்களை ரொம்ப நம்பி வந்தேன், கடைசியில கையை விரிச்சிட்டீங்களே. வெரி சாரி மேடம். உங்களை இவ்வளவு தூரம் வர வச்சு வெறும் கையோட அனுப்புறது எனக்கும் ரொம்ப கஷ்டமா தான் இருக்கு. என் சுச்சுவேஷன் கொஞ்சம் புரிஞ்சுங்க. பரவாயில்ல சேட்டு, உங்க சூழ்நிலையை சொல்லிட்டீங்க. நான் எப்படியாவது மேனேஜ் பண்ணிக்கிறேன். வரேன். சரிங்க மேடம். சார் ப்ளீஸ் என் குழந்தைய விட்டுருங்க. அதான் நீங்க சொன்ன மாதிரி சாமுண்டீஸ்வரி மேன்கிட்ட பணம் சொல்லிட்டல்ல. ப்ளீஸ் என் குழந்தைய விட்டுருங்க. ப்ளீஸ் சார். சலோ, உனக்கு ஒண்ணு இல்லடா, பயப்படாத. சேட்டு, நாங்க சொன்னபடி நீ நடந்துட்டதுனால உன் பாப்பாவோட உயிர் தப்பிச்சிருச்சு. இல்லைன்னா எங்கேயே அறுத்து போட்டு போயிருப்பேன். புத்திசாலித்தனமா நடந்துகிட்ட. வட்டா வாங்க சித்தப்பா. மாமோனே சேட்டு வட்டா. ஒண்ணு இல்லடா செல்லம், பயப்படாத. அப்பா இருக்கல்ல. எனக்கு கொஞ்சம் அவசரமா பணம் தேவைப்படுது. அதான் சார் அதை சேல் பண்றேன். என்ன சார், நீங்களே ஒரு பெரிய பிசினஸ் மேன், உங்ககிட்ட இல்லாத பணமா? நீங்க வந்து டாக்குமெண்ட் கொடுத்து பணம் கேட்குறீங்க? இல்ல சார், இது என் பர்சனல் விஷயத்துக்காக கேட்குறேன். எனக்காக கம்பெனி இதில் இன்வால்வ் பண்ண வேண்டாம்னு பார்க்குறேன். அதுக்காக தான் சார் இந்த லேண்டே வைக்கிறேன். நானும் இதுதான் சொன்னேன், கேட்க மாட்டேங்கிறேன் சார் அவன். சரிங்க சார், உங்களுக்கு எப்போ பணம் வேணும்? உடனே தேவைப்படுது, கொஞ்சம் அர்ஜென்ட் சார். இப்பவே வேணுமா? சார், இடத்த என் பேருக்கு ரிஜிஸ்டர் பண்ணாம இவ்வளவு பெரிய அமௌண்ட் கேட்குறீங்க? சார், என் அத்தையோட கம்பெனி லேபர்ஸ்க்கு இன்னைக்கு போனஸ் கொடுக்கறதா சொல்லியிருந்தோம். லேபர்ஸ் எல்லாம் அதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த டாக்குமெண்ட்டை வச்சுட்டு நீங்க பணத்தை கொடுங்க. தீபாவளி முடியட்டும், அடுத்த நாளே இந்த இடத்த உங்களுக்கு நான் ரெஜிஸ்டர் பண்ணி கொடுத்துறேன். சார், இவ்வளவு பெரிய ரிஸ்க நான் யாருக்காகவும் எப்பவும் எடுத்ததில்லை. உங்களை பத்தி எனக்கு நல்லா தெரியும். பிசினஸ்ல கூட நேர்மையை கடைபிடிக்கிறவங்க நீங்க. உங்க மேல நம்பிக்கை வச்சு நீங்க கேட்ட அமௌண்ட்டை நான் தர்றேன். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, நான் இந்த வந்தேன். ஓகே, சரிங்க சார்.
லேபர்ஸ்க்கு போனஸ் தர நீங்க எப்படி ஒத்துக்கலாம்? அவனாலதான் எல்லா பிரச்சனையுமே. இப்ப லேபர்ஸ் முன்னாடி போய் யார் அசிங்கப்படுறது? ஏய், ஆரம்பிச்சிட்டியா? நமக்கு என்ன பிரச்சனை வந்தாலும் கடைசியா மாப்பிள்ளை கிட்ட வந்து நிறுத்திடுற. அவரை குறை சொல்றத விட்டுட்டு லேபர்ஸ்க்கு போனஸ் கொடுக்க ஏதாவது வழி இருந்தா சொல்லு. 5 கோடிக்கா எப்படி உடனே பெறட்டுவ? சான்ஸே இல்ல. லேபர்ஸ் கிட்ட போய் இப்ப போனஸ் கொடுக்க முடியாது, அப்புறம் பாத்துக்கலாம்னு சொல்ல வேண்டியதா? ஆ, சந்திரா, நம்ம கிட்ட இருக்கிற நகைங்களை வித்தோ இல்ல அடமானம் வச்சோ பணத்தை புரட்ட முடியாதா? அக்கா, நம்ம கிட்ட இருக்கிற எல்லா நகையும் வித்தா கூட 2 கோடிக்கு மேல தேராது. 5 கோடி ரூபாய் கிடைக்க சான்ஸே இல்லக்கா. போனஸ் தரேன்னு சொல்லிட்டு ஆசையா வந்தவங்கள வெறும் கையோட அனுப்புறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குடி. இதை எப்படி அவங்க கிட்ட சொல்றதுன்னு ஒண்ணுமே புரியல. வேற வழியே இல்லக்கா, சொல்லிதான் ஆகணும். நான் சொல்றத நீங்க கொஞ்சம் புரிஞ்சுக்கணும். உங்களுக்கு போனஸை இப்ப கொடுக்க என்னால ஏங்க இங்க வாங்க. சகல ஆமா நான் வந்துடுறேன். இவன் என்ன பண்றான்? அத்த பணத்தை ஏற்பாடு பண்ணியாச்சு. ரொம்ப சந்தோஷம் மாப்ள. பெரிய மாப்ள, அத்த யார் யாருக்கு எவ்வளவு போனஸ் கொடுக்கணும்னு லிஸ்ட் தயார் பண்ண சொன்னேனே, வச்சிருக்கீங்களா? ரெடியா இருக்குதே, எடுத்துட்டு வந்துடுறேன். ஒவ்வொருத்தரையா கூப்பிடுங்க மாப்ள. சரிங்க அத்த. கண்ணன் வாங்க. ரொம்ப தேங்க்ஸ் மேடம். செல்லமுத்து. மேடம் ரொம்ப தேங்க்ஸ் மேடம்.